ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு சுடிதாரினுடைய பேண்ட்டு, அதாவது அது எப்படி நம்ம கட்டிங் போடுறது அப்படிங்கிறது. சுடிதார் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டைல் ஒவ்வொன்றா வந்துட்டே தான் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு இருந்தது நார்மலான ஒரு பேண்ட்டு, அதாவது நார்மல் பேண்ட் அப்படின்னாவே முன்பக்கமும் பின்பக்கமும் நம்ம கொஞ்சமாக ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம தைச்சு போடுவோம். அது காலெல்லாம் லூஸாக இருக்காது, ஓரளவுக்கு காலுக்கு ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த லூஸ் பேண்ட் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு கன்வீனியண்ட்டாக நடக்கிறதுக்கா இருக்கட்டும், உட்காரதுக்காக இருக்கட்டும், சமணங்கால் போட்டு இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும். எங்கே போய் உட்கார்ந்தாலும் அது டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது, டைட்டாகி கிழிஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லூஸ் கொடுத்து நார்மல் பேண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதிலிருந்து கொஞ்சம் அந்த ஸ்டைல் மாறி செமி பட்டியாலா, அதாவது பட்டியாலாவிலேயே அதில் இருக்க கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சைடில் ஃப்ளீட்ஸ் வச்சு, அதாவது வலதுபுறமும் இடதுபுறமும் சைடில் ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம தைப்போம். அது எவ்வளோ கிளாத் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் ஃப்ளீட்ஸ் கொடுத்துக்கிட்டோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கால் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். எட்ஜு ஒரு சிலர் கரெக்டான உயரத்தில் டைட்டாக கேட்பாங்க, ஒரு சிலர் கீழே நல்லா அகலமாகவே இது வச்சுக்குவாங்க. அதே மாதிரி ஃபுல் பட்டியாலா அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஓவரால் ஃபுல்லாக ஃப்ளீட் வச்சு, அதாவது எல்லா ஃப்ளீட்ஸுமே முன்னாடியும் பின்னாடியும், அதாவது மேக்ஸிமம் துணி பத்தாதங்காட்டிக்கு முன்னாடி மட்டும் ஃப்ளீட்ஸ் நெருக்கமாக வரும். இது கால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு லூஸாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேதரிங் பேண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா லெக்கின் மாடலில் டைட்டாக இருக்கும். இப்போ கால் ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு தான் மேக்ஸிமம் இது செட் ஆகும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே மசில்ஸ் இருக்கும்போது இது போட்டால் கொஞ்சம் டைட்டாகவும், உட்காரும்போது ஏதோ டயர் ஆகிறதுக்குமே வழி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கேதரிங் பேண்ட் அப்படிங்கும்போது பர்டிகுலராக கொஞ்சம் லூஸ் வச்சு தான் போடணும். இல்லாட்டினா ஒரு சில ஸ்ட்ரக்சருக்கு மட்டும்தான் அந்த கால் தொடை பகுதியெல்லாம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் கேதரிங் பேண்ட்டு ஸ்டிச்சிங்கில் செட் ஆகும். லெக்கின் அப்படிங்கிறது எக்ஸ்பெண்ட் ஆகிறது, அது ஃபுல் டைட்டாக இருக்கும், ஃப்ளெக்சிபிள் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். அதனால் அதை நம்ம மேக்ஸிமம் போட்டுக்கிறாங்க. அதாவது அனார்கலி அந்த மாதிரி டைப் எல்லாம், அம்பர்லா அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே நம்ம லெக்கின் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பலாசோ பேண்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இது பலாசோ அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்கர்ட் மாதிரியே இருக்கும், ஆனால் 2 பார்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயே வெவ்வேறையாக சும்மா லைட்டாக பெல் பாட்டம் மாதிரியும் அந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்னதாக சேஞ்சஸ் பண்ணி அந்த மாதிரியும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட் அப்படின்னா சிகரெட் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க, நேரோ பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பேண்ட் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் எந்த ஒரு குர்த்தியாக இருக்கட்டும் அல்லது சுடிதார் டாப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதுக்கு செட் ஆகும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டம் எப்படி லூஸ் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எலாஸ்டிக்கோ அல்லது நாடாவோ வச்சு அதை நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெக்கினாக இருக்கட்டும், இந்த சிகரெட் பேண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பேண்ட்டுக்கே, அதாவது 3/4, அதாவது கணுக்காலுக்கு மேலே கணுக்கால் வரைக்கும் அந்த மாதிரி வர மாதிரியும் இப்போ போடுறாங்க. இப்போ ஒவ்வொரு பாட்டமும் ஒவ்வொரு ஸ்டைலாக வருது. நம்ம இதை எப்படி நம்ம அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய இதை நம்ம தைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டு. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேண்ட்டுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறது முதல்ல பார்த்துக்கோங்க. முதல்ல என்னென்ன அளவு வேணும்னா உயரம் வேணும். அந்த உயரம் அப்படிங்கிறது முக்கியமாக எங்கே அவங்க பேண்ட்டு கட்டுறாங்களோ அங்கே இருந்து அவங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அது வரைக்கும் எடுக்கிறது தான் உயரம். உயரம்னா டோட்டலாக இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸோடைய ஸ்டைல் எப்படி, அந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அளவு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கான உயரம். அப்போது எங்கே ஒரு சிலர் நல்லா மேலே வயிற்றுக்கிட்டு இருந்து கட்டுவாங்க, ஒரு சிலர் கரெக்டாக தொப்புள்கிட்ட இருந்து கட்டுவாங்க, ஒரு சிலர் லோ ஹிப்பாக கட்டுவாங்க. அந்த மாதிரி அவங்க எங்கே கட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி வச்சு தான் நம்ம அந்த உயரம் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி தான் அந்த கிராச் லைன், அதாவது நம்ம அந்த கிராச் லைன் அப்படிங்கிறது அந்த கார்னரில் வளைவாக நம்ம ஒரு 8 இன்ச்சோ 9 இன்ச்சோ வச்சு, அதாவது வேஸ்ட் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி மார்க் பண்ணி வெட்டுவோம். இப்போ இதுவே லோவாக கட்டுறவங்களுக்கு அந்த அளவு குறைவாக இருந்தால் போதும். மேலே கட்டுறவங்களுக்கு தான் அந்த உயரம் அதிகமாக வேணும். அதுவும் நிறைய பேர் அதுவும் டவுட்ஸ் நிறைய பேர். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் கீழே முழங்கால் கிட்ட வரைக்கும் வருதுங்க அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க லோவாக கட்டும்போது நம்ம மேலே இருந்து அளவு வைக்கும்போது கிட்டத்தட்ட 16 இன்ச்சு 17 இன்ச்சு அந்த லென்த்து வரும்போது அது கீழே இறங்கி தான் வரும். அதனால் அந்த பேண்ட்டில் அந்த கிராச் லைன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே அந்த அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
அவங்க சீட்டில் உட்கார்ந்தாங்கன்னா எங்கே பேண்ட்டு கட்டுறாங்களோ அங்கேருந்து அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த உயரம் வரைக்கும் மேக்ஸிமம் 11 இன்ச்சு 12 இன்ச்சு இந்த அளவு தான் வரும். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு கொடுத்துக்கலாம். 13 14 அது வரைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப கீழே இறங்கும். அதே மாதிரி அவங்க எங்கே பேண்ட் மேலே தூக்கி கட்டுறவங்களா இருந்தால் இன்னும் 2-3 இன்ச்சு அதை வந்து கீழே நம்ம இறக்கி கொடுக்கணும். கிராச் லைன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பேண்ட் தைக்கிறதுக்கு. அதாவது நம்ம நார்மலாக எந்த ஒரு பேண்ட்டாக இருந்தாலுமே அந்த கிராச் லைன் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேதரிங் பேண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா தான் தொடை அளவு. ஆனால் முட்டி வரைக்குமே நம்ம நல்லாவே லூஸ் கொடுத்து தைச்சிக்கலாம். முட்டிக்கு கீழே இருக்கும்போது தான் கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக கேட்பாங்க. என்னதான் நம்ம தைச்சாலும் கேதரிங் பேண்ட் வந்து காட்டன்லேயோ மற்ற சிந்தட்டிக்லேயோ ஸ்டிச் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. நிறைய பேர் வந்து எப்படி தான் நம்ம தைச்சாலும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அது இருக்காது. அதுக்கு காரணம் அந்த ஸ்டிச்சிங்கில் வந்துட்டு அவங்க காலுக்கு, அதாவது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நல்லா நூல் பிடிச்ச மாதிரி தைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த க்ரஷ்ஷும் கரெக்டாக ஃபார்ம் ஆகிக்கும், இதாகிக்கும். ஆனால் காலில் கொஞ்சம் பேக்கில் அந்த இதிலெல்லாம் கொஞ்சம் மசில்ஸ் இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம எப்படி தைச்சாலுமே ஒன்றா லூஸாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லையா டைட்டாக இருக்கும். டைட்டாக தைச்சிட்டோம் அப்படின்னா உட்காரும்போது முழங்கால் கிட்ட மடிக்கவோ பண்ணவோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நமக்கு கரெக்டாக அந்த கணுக்கால் கிட்ட மட்டும் ஒரு 10 இன்ச்சோ என்னவோ 10-11 இன்ச்சு மட்டும் எக்ஸஸாக கொடுத்துட்டு அதை மட்டும் டைட் பண்ணிக்கலாமே ஒழிய மேலே எல்லாமே நம்ம கிராஸ் பண்ணி கொஞ்சம் லூஸாக தான் கொடுத்தாகணும். அதுவே வந்துட்டு இப்போ ஃபுல்லாக பட்டியாலா அப்படிங்கும்போது எவ்வளோ கிளாத் இருக்கோ அந்த கிளாத்தும் இல்லாமல் சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஜாயிண்ட்டும் போடணும். அப்படி இருந்தால் தான் அது ஃபுல் பட்டியாலாவாக கிடைக்கும். ஏன்னா அந்த ஒரு மெட்டீரியல் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட அகலம்தான் இருக்கும். அந்த அகலத்தில் நம்ம என்ன தான் தைச்சாலுமே அது வந்து செமி பட்டியாலாவாக தான் வரும். அதுவே ஃபுல் பட்டியாலா வேணும் அப்படின்னாங்கன்னா நம்ம கால் போர்ஷன் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே இருக்கிற கிளாத்தையும் எடுத்து அந்த சென்டரில் ஜாயின் போட்டு தான் நம்ம வந்து அது ஃபுல் பட்டியாலாவாக நம்ம மாற்ற முடியும். இந்த மாதிரி ஒரு பேண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இதில் நிறைய டைப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மெஷர்மெண்ட்ஸ் பற்றி தான். அந்த மெஷர்மெண்ட்ஸில் வந்து நம்ம உயரத்தை பற்றி பார்த்தாச்சு, கிராச் லைனை பற்றி பார்த்தாச்சு. அப்போ இடுப்பு சுற்றளவு அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக அந்த எந்த இடத்துல வந்து அவங்க கட்டுறாங்களோ அந்த இடத்துல வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி அளவு எடுத்துக்கலாம். அந்த அளவோட நம்ம ஒரு 10 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த 10 இன்ச்சு ஆட் பண்ணுறது வந்துட்டு நம்ம நாடா வைக்கிறதுக்கு ஓகே. எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு இந்த 10 இன்ச்சு ஓகேவா அப்படின்னா இல்லை. எலாஸ்டிக்கு வந்து 10 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா அந்த எலாஸ்டிக் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாமல் அங்கங்கே கேப்பாக தெரியும். அப்போ என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மறுபடியும் ஒன் சைடுக்கு 8 இன்ச்சோ 6 இன்ச்சோ அந்த மாதிரி எக்ஸஸாக வர்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம கொடுத்தோம்னா தான் அந்த எலாஸ்டிக் வந்து ஃபுல்லாக கவர் ஆகி அது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம எலாஸ்டிக் வைக்கிறதுக்குமே நாடா வைக்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்குது. இப்போ இதனுடைய பேண்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ உயரம் பார்த்தாச்சு, இடுப்பு சுற்றளவு பார்த்தாச்சு, கிராச் லைன் பார்த்தாச்சு. இப்போ காலினுடைய சுற்றளவு எப்படி நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா நம்ம ஆங்கிள் போன் வந்து நம்ம கால் போடும்போது அந்த ஆங்கிள் போனுடைய ரவுண்டு அதுலேருந்து குதிகால் வரைக்கும் நம்ம ரவுண்ட் பண்ணி இப்படி கிராஸாக நம்ம டேப் சுற்றி எடுப்போம். அது வந்து நம்ம கேதரிங் பேண்ட்டுக்கு ஓகே. நம்ம கணுக்காலை சுற்றி எடுக்கிறது வந்து நார்மல் பேண்ட்டுக்கு. அது எவ்வளோ லூஸ் வேணும் அப்படிங்கிறது, அதாவது கேதரிங் பேண்ட்டுக்கு குறைஞ்சது ஒரு 10 இன்ச்சு அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நார்மல் பேண்ட் அப்படின்னா ஒரு 11 இன்ச்சு 11.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போக போக பலாசோ பேண்ட்டாக இருக்கட்டும், நம்ம செமி பட்டியாலாவாக இருக்கட்டும், ஃபுல் பட்டியாலாவாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் 13, 14, 15 எப்படி கேட்குறாங்களோ அந்த லூஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ எப்படி தான் நம்ம பேண்ட்டு போட்டாலும் அது கீழே வந்துட்டு நடக்கும்போது கால்கிட்ட வந்து மாட்டுது அப்படின்னா அந்த கால் சுற்றளவை நீங்கள் குறைக்கணும். அந்த கால் சுற்றளவை குறைச்சாதான் அந்த கணுக்கால்கிட்ட அது அப்படியே நிற்குமே ஒழிய லூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே இறங்கும். ஒரு கால் பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு கால் அது வந்து காலினுடைய வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது கீழே இறங்கும். அப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு சுடிதார் பாட்டம் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ டோட்டலாக நம்ம ஒரு நார்மலாக ஒவ்வொரு பேண்ட்டும் என்னென்ன மாடலில் நம்ம தைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஒரு கேதரிங் பேண்ட்டுனா எப்படி நம்ம போடணும், ஒரு நார்மல் பேண்ட்டுனா எப்படி போடணும், செமி பட்டியாலானா என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து பாட்டத்துக்கே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு பேண்ட்டுக்குமே என்னென்ன வித்தியாசம் வருது அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட் எப்படி நம்ம கட்டிங் போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுக்கு என்ன அளவு உயரம் வேணும், இந்த உயரம் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிறனால இடுப்பில் இருந்து கால் எவ்வளோ லென்த்து கேட்குறாங்களோ அந்த லென்த்துக்கு நம்ம உயரம் எடுத்தால் போதும். அது கூட
ஒரு ஷ்ரிங்க் ஆகிற மெட்டீரியலாக இருந்தால் ஒரு 2 இன்ச்சு ஆட் பண்ணலாம். இல்லை எனக்கு கரெக்டாக அதே அளவு தான் வேணும் அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு மட்டும் சேர்த்திக்கலாம். ஏன்னா ஷ்ரிங்க் ஆகும் அப்படிங்கிறனால. நார்மலாக ஒரு நார்மல் பேண்ட்டோ பட்டியாலாவோ நம்ம எடுக்கும்போது நம்ம 2 இன்ச்சு ஆட் பண்ணுவோம். இதை நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பேண்ட் அப்படிங்கும்போது ஃபுல் லூஸ் வரும்போது உங்களுக்கு அது கரெக்டாக அந்த இடுப்பில் கட்டும்போது தர உறையாமல் கரெக்டாக வரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் என்ன அளவு கேட்குறாங்களோ அதை விட ஒரு அரை இன்ச்சோ அல்லது 1 இன்ச்சோ மட்டும் நீங்கள் எக்ஸஸ் பண்ணினா போதும். அதுக்கப்புறம் மடிக்கிறதுக்காகவும் இடுப்புக்கிட்ட மடிக்கிறதுக்காகவும் நமக்கு கிளாத் வேணும். அது கிளாத் பத்தலை அப்படின்னா எக்ஸஸாக வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உயரம் என்ன, இடுப்பு சுற்றளவு என்ன, கால் சுற்றளவு என்ன அப்படிங்கிறத நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு வச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த பேண்ட்டினுடைய ட்ராயிங் போடுறேன். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நம்ம நார்மலாக ஸ்டிச்சிங்லேயே இருக்கிறனால நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணுறோம், எப்படி அளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுவுமே வந்து நீலவாக்கில் போட்டால் தான் நமக்கு பார்க்குறக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். சம்டைம்ஸ் நீலவாக்கில் இல்லை, அந்த பூ டிசைன்ஸு இந்த லைன்ஸ் எல்லாம் இப்படி நேராக குறுக்கில் போட்டால் தான் வருது அப்படின்னாலும் நம்ம குறுக்கு வாக்குலையும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஃபுல்லாக என்ன லென்த் இருக்கோ அதை அப்படியே தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த பேண்ட் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு சுடிதாரினுடைய கிளாத்து. இதை வந்து நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் குறுக்கு வாக்கில் ஃபோல்டு பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம யோக் பீஸ் நமக்கு தேவையில்லை. அதனால் இதை நம்ம மேல் பக்கம் வர மாதிரியோ அல்லது கீழ் பக்கம் வர மாதிரியோ அந்த ஃபோல்டிங் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதாவது நம்ம நின்று அந்த டேபிள் மேலே போடுறோம் அப்படின்னா நம்ம சைடில் ஃபோல்டிங் இருக்கணும், ஆப்போசிட் சைடில் ஓப்பன் இருக்கணும். அதே மாதிரி இந்த மறுபடியும் குறுக்கு வாக்கில் நம்ம ஃபோல்டு பண்ணினது ஒன்றா கீழ் சைடில் வச்சுக்கலாம் அல்லது மேலே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு இதில் வந்து யோக் பீஸ் எடுக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக சுடிதார் டாப்புக்கு இதுக்கு பைப்பிங் வேணுமோ மற்ற ஏதாவது வேணுமோ கிளாத்து தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபோல்டிங் நம்ம வச்சுக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் எப்பவும் வைக்கிற மாதிரி கீழேயே வந்து நீங்கள் ஃபோல்டிங் வச்சுக்கலாம். இது வந்து ஃபோல்டிங், அதே மாதிரி இதுவும் ஃபோல்டிங். இப்போது ஒரு பேண்ட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 இன்ச்சு உயரம் வருது. இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 40 இன்ச்சு வருது. கால் சுற்றளவு பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு வருது. இப்போ இதுதான் வந்துட்டு நம்ம ஒரு பேண்ட்டுக்கு நம்ம எடுத்துருக்கிற அளவு. கிராச் லைன் நம்ம வைக்கும்போது ஒரு 13 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து கிராச் லைனுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போது இங்கே இருந்துட்டு நம்ம டோட்டலாக ஒரு அளவு வந்து ஹைட் வந்து மெஷர் பண்ணுறோம். இது ஃபோல்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து இது வந்து நார்மலான ஒரு பேண்ட்டு தான், அதாவது ஸ்ட்ரைட்டாக வர பேண்ட்டு தான். இதுலேயே வந்து சிகரெட் பேண்ட் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வேறு மெத்தடில் கட் பண்ணுவோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக ஒரு ஃபோல்டு பண்ணி எப்படி அந்த பேண்ட்டு கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து உயரம் பார்த்திங்கன்னா 38 வருது. அப்போ 39 இன்ச்சு வேணும் நமக்கு. கீழே என்ன பண்ணுறோன்னா மடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கிறோம். இங்கேருந்து இங்கே 39 இன்ச்சு நமக்கு வருது. மேலே வந்து மடிக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு விட்டுக்கிறோம். இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா இங்கே 39, 41, 42, 42.5 இன்ச்சு வந்து டோட்டலாக ஒரு 43 இன்ச்சு லென்த்து நமக்கு வருது. சப்போஸ் இதில் எங்கேயாவது உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் பீஸ் கொடுத்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கீழேயோ பாட்டம் கொடுத்துட்டா ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரே ஃபோல்டாக நம்ம மடித்து இதில் நாடாக போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 2 இன்ச்சு மடிக்கிறதுக்காகவும் 1.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஃபோல்டிங்காகவும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஃபோல்டிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃப்ரீயாக இருந்தால் போதும் அப்படின்னா இதையவே மடிச்சுக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு துணி கொடுத்துக்கலாம். இல்லாட்டினா பாட்டம் கேன்வாஸ் வச்சு கூட நம்ம இந்த இடத்துல மடிச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த 40 + 10 50 இன்ச்சு வந்து நமக்கு வருது. அப்போ இங்கேருந்து இங்கே நம்ம 50 இன்ச்சில் 4ல் 1 பங்கு இங்கே மார்க் பண்ணுறோம். 12.5 இன்ச்சு இங்கே வருது அப்படின்னா இது வந்து நீங்கள் நாடாக போடுறதுக்கு ஓகே. இதுவே எலாஸ்டிக் போடுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 இன்ச்சு எக்ஸஸாக விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் போடும்போது அந்த அந்த எலாஸ்டிக் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். இல்லாட்டினா அங்கங்கே பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்க்க நல்லா இருக்காது. அப்போ இது வந்து நமக்கு 12.5 இன்ச் அப்படிங்கிறது 10 இன்ச்சு ஆட் பண்ணி 4ல் 1 பங்கு எக்ஸ்ட்ரா நான் இதுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ இதோட இதனோட இது தனி. இங்கேருந்து தான் நம்ம மெஷர் பண்ணுறோம் 13 இன்ச்சு. இதிலிருந்து அவுட்டரில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து உள்ளே நீங்கள் போட வேண்டாம். இது இதோட நமக்கு இடுப்பு பகுதி போயிடுச்சு. இதிலிருந்து அவுட்டரில் ஒரு 2 இன்ச்சோ 2.5 இன்ச்சோ வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் நம்மளுக்கு கிராச் லைன். இதை இப்படி வளைவு கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காலினுடைய சுற்றளவு மார்க் பண்ணுறது. இது ஃபோல்டிங்க்கு. இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுறோம். 14 இன்ச் இருக்குது. அப்போ இங்கே 7 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம். பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு, உங்களுக்கு 1.5 இன்ச்சு வேணும்னா வச்சுக்கலாம். இல்லை 1/2 இன்ச்சு இருந்தால் போதும், அப்படியே ஒட்டியே தையல் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே 7 இன்ச்சு. இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடமும் நமக்கு இதோட ஃபோல்ட் ஆயிரும். இந்த 13 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு கிராச் லைன் வந்துடும். 13 இன்ச்சு அவங்கவுங்க அளவு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் அப்ராக்சிமேட்டாக தான் நான் வச்சுருக்கேன். உங்ககிட்ட இருக்க அளவுகள் வச்சு நீங்கள் இந்த உயரம், இந்த எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சும், அதே மாதிரி இங்கே 2 இன்ச்சும், இந்த உயரம் இந்த 39ங்கிறது நான் 1 இன்ச்சு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது 13 இன்ச்சு வச்சுருக்கேன். இதுவும் அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி, ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு 15, 16 கூட வரலாம். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கோங்க. இது 2 இன்ச்சு உள்ள எலாஸ்டிக் கொடுத்தா கொஞ்சம் திக்காக வருங்கிறனால தான் நான் 2 இன்ச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு அது கம்மியாக போதும், சன்னமாக தைச்சு சின்ன த்ரெட்டு தான் போடுறோம் அப்படின்னாலும் இந்த அளவையும் நீங்கள் குறைச்சிக்கலாம். இங்கே கிளாத் பத்தலைன்னா நீங்கள் இந்த இடத்துல வேற ஒரு இதை போட்டுக்கலாம். இப்போ இது தையல் இங்கே போட போகிறோம். இது எக்ஸ்ட்ராவாக இதோட கட் பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா இதை ஒன் சைடு ஜாயின் போட்டுருவோம். இது கீழே கிளாத்து கொடுத்து ஃபோல்டு பண்ணிடுவோம். இப்போ இன்னொரு சைடு ஃபுல்லாக வச்சு நம்ம நார்மலாக ஒரு பேண்ட்டுக்கு எப்படி ஓப்பன் கொடுத்து அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம். இதில் பேக்கெட் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி உங்களுடைய எலாஸ்டிக் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேண்ட்டுக்கு இந்த அளவுகள் இருக்கும்போது நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.